மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் 40 ஆண்டுகளுக்கு பின் புதிய சேவை. 63 அத்தியாவசிய பொருட்களுக்கு விசேட பண்டவரி. கடவுச்சீட்டு வழங்குவதில் மீண்டும் சிக்கல். பிரித்தானியாவில் வாழும் இலங்கையருக்கு கிடைத்த கௌரவம். வெடித்து சிதறிய டெஸ்லா சைபர் ட்ரக், அதிர்ச்சியில் உறைந்த ட்ரம்ப். யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் உறக்கத்தில் மரணம். தொடர்வென விரிவான செய்திகள். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக போக்குவரத்து வசதியின்றி அவதியுற்ற மக்களுக்கான புதிய பேருந்து சேவை மட்டக்களப்பு ஏறாவூர் இலங்கை போக்குவரத்து சபை சாலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் வேண்டுகோளின் பேரில் இந்த பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பின்தங்கிய பிரதேசமான மாவளையாறு கிராமத்துக்கு செங்கலடி ஊடான இந்த பேருந்து சேவையை பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு ஆரம்பித்து வைத்தார். ஏறாவூர் இலங்கை போக்குவரத்து சபை சாலையின் முகாமையாளர் எம் ஷைனி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இலங்கை போக்குவரத்து சபை பிராந்திய முகாமையாளர் RM விஜித தர்மசேன உட்பட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். செங்கலடியில் இருந்து காலை வேளையில் புறப்படும் இந்த பேருந்து மாவளையாறு, மாவடிச்சேனை, சிவத்தபாலம் உட்பட பல கிராமங்களின் ஊடாக சுமார் 28 கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொள்கின்றது. அதேவேளை சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக பேருந்து போக்குவரத்து வசதியின்றி பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இந்த பேருந்து சேவையை ஆரம்பித்ததில் திருப்தி அடைவதாக அப்பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் அரிசி, பருப்பு, வெள்ளைப்பூடு, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட 63 அத்தியாவசிய பொருட்களுக்கு தற்போதுள்ள விசேட பண்டவரியை தொடர்ந்தும் பேணுவதற்கு நிதியமைச்சு தீர்மானித்துள்ளது. முன்னதாக டிசம்பர் 31 வரை உரிய வரிகளை அமுல்படுத்தும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. இவ்வாறு பண்டங்களுக்கான வரியில் மாற்றங்களை ஏற்படுத்தாது பேணுவதன் மூலம் பொருட்களின் விலையிலும் அதிகரிப்பு ஏற்படுத்தப்படாது என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை உள்ளூர் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில்களை பாதுகாக்கும் நோக்கில் அமுல்படுத்தப்படும் வரி விகிதங்களிலும் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்கான புதிய விண்ணப்பங்களுக்கு 5 மாத காலத்தின் பின்னரே நேரம் ஒதுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரிகளுக்கு எதிர்வரும் மே மாதம் 9 பின்னரான திகதிகளே ஒதுக்கப்படுகின்றன. இதன் காரணமாக புதிய விண்ணப்பதாரிகள் சுமார் 5 மாதங்கள் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு பற்றாக்குறை காரணமாகவே அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கையொன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட பிரித்தானியாவில் வசிக்கும் ரணில் ஜெயவர்தனவுக்கு நைட் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய மன்னர் சார்லஸ் மூலம் இந்த கௌரவ பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இனிமேல் அவர் சர் ரணில் ஜெயவர்தன என அழைக்கப்படுவார். ரணில் ஜெயவர்தன பிரித்தானிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னாள் உறுப்பினரும் அரசாங்க அமைச்சரும் ஆவார். ஆனால் கடந்த பொது தேர்தலில் அவர் போட்டியிட்ட ஹம்ஷியர் தொகுதியில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. எவ்வாறாயினும் ரணில் ஜெயவர்தன ஒரு பொது பிரதிநிதியாக இதுவரை ஆற்றிய பங்கை அங்கீகரித்து அவருக்கு இந்த நைட் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பிற்கு சொந்தமான உணவகம் ஒன்றின் வாசலில் எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்தின் சைபர் ட்ரக் வெடித்து சிதறியுள்ளது. புத்தாண்டு அன்று நடைபெற்ற இந்த சம்பவத்தில் ஒருவர் பலியான நிலையில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நெவாடா மாகாணத்தில் உள்ள லாஸ் வேகாஸ் நகரில் டொனால்ட் ட்ரம்பிற்கு சொந்தமான குறித்த உணவகம் உள்ளது. இந்த உணவகத்திற்கு வெளியே டெஸ்லா சைபர் ட்ரக் எனப்படும் கார் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புத்தாண்டு நாளான புதன்கிழமை திடீரென்று இந்த சைபர் ட்ரக் வெடித்து சிதறியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக லூசியானா மாகாணம் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருந்த கூட்டத்தினர் மீது காரை ஏற்றி மர்ம நபர் நடத்திய தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டனர். 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர்.
அந்த நபர் ஓட்டி வந்த காரில் IS கொடி மற்றும் பல்வேறு பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் நியூ ஆர்லியன்ஸில் நடந்ததை போன்று லாஸ் வேகாஸில் சைபர் ட்ரக் வெடித்தது தீவிரவாதிகளின் சதிச்செயலாக இருக்கக்கூடும் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளதாவது, இரு சம்பவங்களுக்கும் இடையே ஏதேனும் தொடர்புகள் இருக்கின்றதா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். இதில் இரண்டுக்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பில்லை என்று பாதுகாப்பு அதிகாரிகள் நம்புவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் 2 சம்பவங்கள் குறித்தும் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் தூக்கத்திலேயே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் அரியாலை பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் சுவேகா என்ற 30 வயதுடைய இளம் குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த பெண் நேற்று காலை 9 மணியளவில் உணவு அருந்திவிட்டு படுத்துறங்கியுள்ளார். அதன் பின்னர் குறித்த பெண்ணின் தாயார் மதிய உணவுக்காக அவரை எழுப்பிய வேளை அசைவற்று காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் சடலமானது உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது.